அம்மா பார்த்த உடனே நம்ம தம்பி எங்கே என்று கேட்டால் நான் என்னடா பதில் சொல்வேன்? உறவுகளை விட்டுவிட்டு இப்படி உன்னை எதிரியை நானே கொடுத்து விட்டேன். இருகடையா இறந்த படை ஒரு கடையா திரண்டு விட்டால் தம்பி என்று நான் சொல்லும் போது, அண்ணா இப்படை போல் ஏகப்படை வந்தாலும் நம்ம கதிர் போல் கசைக்குது என்று சொல்லி மாறுவியத்திலிருந்து காலிபடை வென்று வருகிறேன் என்று போற என் தம்பியை நானே போக மாட்டேன், வரலாறு போக மாட்டேன். அம்மா அப்பா இடத்துல என்னையால் சொல்ல தகுதி பத்தாது. தம்பியை இறந்து விட்டார் என்ற முடிவுக்கு வந்தார் பெரியாண்டவர். கூட்டத்துக்குள்ளே இருந்த சின்னானவன் அண்ணன் அழுத சத்தம் சங்கர் காதலே கேட்டார். எதிரி இடத்திலே அகப்பட்டு விட்டேன் என்று என் உடம்புள்ள பெரியாண்டவர் சண்டை செய்து என்னை காப்பாற்றுவார் என்று எண்ணினேன். இல்லை, இன்று சற்று நேரம் என் அண்ணனை சந்திக்காமல் இருந்தால் மல்லான உயிரை பெரியாண்டவன் கண்ணோடு மதிப்பார். இதோ வருகிறேன் என்று எண்ணி சிறுவனே சென்னாடவரை 5000 காலை வரை பிடித்திருக்கிறார். சுத்தி அந்த மைக்கை கொஞ்சம் தூக்கி கொடுப்பா, பேசுற மைக் கம்மியா இருக்கு சவுண்டு. பக்கத்திலே ஒரு பெரிய மற்ற பாறை, அந்த பாறை மேல 5000 பேர்த்தை இழுத்துக்கிட்டு வந்தார் சங்கர். பாறை மேல நிக்க வச்சு கோடு வீட்டு ஒரே மூச்சுல அவ்வளவு வேட்டை அடிச்சு மழை போல் தூக்கி எறினார். அண்ணா தம்பி வந்துவிட்டு தம்பி நீ இறந்து விட்டியோ என்று ரொம்ப கவலைப்பட்டு பாப்பா போலாம். வாய் பேசு வாய் இருக்க அண்ணா இருக்கக்கூடிய இந்த காலி பழங்கள்லாம் செத்த பழத்தெல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த குத்து உயிர் குளவுயிரா இருக்கிறதெல்லாம் கட்டணம் போட்டு தூக்கிக்கிட்டு போறதுல இந்த வேட்டுவெல்லாம் என்ன பேசிக்கிறேன்? ஆதி ஒரு காலத்திலே வெள்ளாளர் காசு பண்ண வீடு தேடி வந்தது அப்படி என்று சீமைக்கு சீமை நம்ம எல்லாம் பங்கு பறிச்சுக்கிட்டோம். பணம் கொடுத்தவர்கள் தாமரையும் குருடே கொண்டு வந்து பணம் கேட்டதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? பணம் என்று கேட்டா பல்லுங்க அனுப்பி சொன்னான். அவன் என்ன செஞ்சா தாமரை, இந்த பணப்படியை நான் இப்படி விட மாட்டேன், நான் இப்படி இருந்து விடுவேனா, என் வயிற்றுல பிள்ளைகள் பிறக்காதா, அப்படி பிள்ளைகள் பிறந்த உடனே ஏன் பிள்ளைங்க சொல்லி இந்த மேநாட்டுல காசுக்கு ஒரு குணமா கலந்து கட்டி எடுக்க சொல்லல, ஏன் பேர் தாமரை இல்லை என்று சபதம் போட்டு போனால. ஆமா, அந்த சபதத்தை முடிக்க வந்த சபதத்தை எடுக்க
வந்த பொண்ணு சங்கரி வந்தேன். போட்ட சதனத்தை முடிச்சுட்டே அந்த பொண்ணு சங்கரி இப்படியே விட்டு இருந்தால் இறக்காமாகி விளைந்த பொண்ணு சங்கரி ஒரு கிராமத்துக்கு ஒன்று குடியாமல் பிழைச்சு வந்த பயிலுக்கு இவ்வளவு வீரா போனால் 27 நாட்களாகவும் ஒன்றாக சேர்ந்தோம். பலார் என்று விடுவதற்குள்ளே அந்த சங்கரோட தலையை அறுத்து வந்து நாமல் குலையாள மரத்தை கட்டி கண்ணனாக பார்க்க வேண்டும். அப்படி என்று வேற்றுவர்கள் 27 நாட்களாகவும் ஒன்று குளினார்கள். குடையூர் பட்டக்காரர் தான் போக மாட்டாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. இப்படி விவரம் சொன்னே அந்த குடையூர் பட்டக்காரர் என்ன சொன்னாரு, அப்பா இங்க வாங்க போகலாம், பொன்னசங்களுடைய சிரசை நாம அறுக்கலாம், ஆனா இரவு நேரத்தில் போகக்கூடாது, அது ஆம்பளைக்கு அழகு இல்லை. பலார் என்று வெளியிட்டும் நேராக காரிசெட்டிப்பாளையம் போவோம். அந்த பொன்னலை சங்கரை குடும்பை பிடிச்சி இழுத்துட்டு வந்து 2 பேருக்கு கழுத்தை நம்ம அறுக்கலாம் அப்படி என்று பேசிக்கொண்டு கூட்டம் போட்டு குடையூர் பட்டக்காரெல்லாம் உட்கார்ந்தாங்க. ஒண்ணு முடியா வந்தார்கள். நாடு விட்டு நாடு நம்ம நாட்டுல ஒன்றாக திரண்டு பொன்னசங்கரை கொல்ல போறாங்கன்னு பறைக்க போறாங்க. அவங்களுக்கு தெரியாம அதாவது தாமரை அருகி வந்து அம்மா பணக்காரச்சிமா வணக்கம்மா அரண்மனைக்கு வந்தார்கள். அம்மா தாயே திடீர்னு அர்த்தராத்திரி நேரம் நித்திரை கிழக்கும் திடீர்னு வந்திருக்கே காரணம் என்னம்மா? நான் தாய்புரம் சேர்ந்தவர்கள். உன் சின்ன மகன் சங்கர் ஊருக்கு புள்ள குட்டிலாம் அடிச்சு கொண்டுட்டானா. எங்க நாட்டெல்லாம் ஒன்றாக திரண்டு உன் சின்ன மகனை வெட்டுறதுக்கு கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. உன் மகன் வேணும்னா உயிரோட கூட்டிட்டு ஓடி வேணுமா தவிக்கிறவையா? தாமரையால் என்ன மனதில் எண்ணம் கொண்டார்? அட ஆண்டவா, ஈராட்டிலே 17 பங்காளிமார்கள் நமக்கு எதிரியாக இருக்கிறார்கள் என்று நம்ம பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கு. நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். இந்த மேனாட்டுக்கு வந்தாங்க சின்ன மரம் தோப்பாகும் நல்லபடியா வாழலான்னு வந்தோம். கீநாட்டான் பங்காளினா மேனாட்டுல எல்லாருமே தயாரி ஆகிட்டாங்க. படார்னு விழுந்தா நம்ம மகனை கொள்றேன்னு சொல்றாங்க. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படி என்ற எண்ணம் தாமரை மனதிலே உருவானது. யாரப்பா இங்க சொல்ல வந்த பையன்? உன் கால்புற இடத்தை கண்களில் அகப்பட்டு விடாதே, உன்னை கொண்டு விடுவார்கள். யாருக்கும் தெரியாம ஓடி கும்பலே கலந்து கொண்டு அவர்களை போக சொல்லிவிட்டு தன் கணவரை பல போட்டு இருக்கிறார். ஓ அப்படியா, பரவாயில்லை. என்னங்க இப்பவே நம்ம நாட்டுக்கு திரும்ப வேண்டும். இனி இந்த நாட்டுல கொஞ்ச நாள் கூட இருக்கக்கூடாது. பெரிய மகனுக்கு போய் முதல்ல அழைச்சிட்டு வாங்க போலாம். செருவை சின்னாண்டவரை விட்டுவிட்டு பெரிய மகன் இருக்க இடம் நாடி வரும்பொழுது பெரிய மகனை எப்படி வர்ணித்து அழைக்கிறார் தாமரை? பெரிய இடத்துக்கு ஆமா, இரவு 12 மணி நேரம் வருது இல்லையா? இப்படி எல்லாம் ஒன்றும் இல்லையப்பா. இது உங்க தாத்தா வீடு. சரி, எவ்வளவு நாளைக்கு இங்கே நம்ம இருந்து குறைச்சாலும் இரவல் சகமாக போறதில்லை. உங்களுக்காக கிழக்கே நெல்லி வளநாடு நிரசுந்த கோடநாடு ஆலத்தூர் பட்டணம் அழகோணி வளநாடு அந்த கிராமம் அஞ்செழுத்து காணி உங்க பாட்டனார் உங்களுக்காக சொந்தமாக சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அப்படியா? ஆமா, அங்கு சென்று சிற்றரசனாக முடிசூட்டு விழா நாட்டி அந்த நாட்டுக்கு மன்னராக உன்னை வைத்து அழகு பார்க்க வேண்டும். அதற்காக அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அம்மா, எங்களுக்காக நெல்லி வளநாடு நேசூந்த கோனாடு ஆலத்தூர் பட்டணம் அழகோணி வளநாடு. ஆமா, 5 கிராமம் 5 லட்சம் ஏக்கர் எங்களுக்கு இருக்காமா? இருக்கு. அப்படி இருக்க இங்க எதற்காக அழைத்து வந்திருக்கு? இவங்க யாரு? அப்பா, இவங்க உங்க தாத்தா வீடு.
சரி. நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்க. ஏதோ கொஞ்ச நாளைக்கு இடம் மாறி தாத்தா வீட்டுல இருந்தா தெரியல கம்பு மறைக்குது. அழைச்சிட்டு வந்தா நம்மளும் கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டோம். இப்பவே நம்ம நாட்டுக்கு புறப்பட்டு போலாம். அதுவும் போக இந்த அர்த்தராத்திரி நேரத்துல என்ன அழைச்சிட்டு போலாம்னு சொன்னீங்களே அம்மா, பலார்னு விடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க. தங்கச்சி அருக்காணி இருக்காளே, தூக்குற குழந்தையும் பண்ண, நடக்கிற குழந்தையும் பண்ண, சூரியன் சுத்தமா இருக்கும். அந்த இரவு ஆமா, உலகத்திலே சொல்லுவார்கள் தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்கு மந்திரம் இல்லை என்று. அதே போல அதான் பலார் என்று வெளியேற்று போகலாம் என்று கூட நான் ஒரு மகனை சொல்ல மாட்டேமா. ஏனென்றால் என் தாய் இறக்கு வரை அவர்கள் வார்த்தையை மீறக்கூடாதுங்கிற எண்ணத்துல உங்க பெரிய மகன் இருக்கிறேன். தாராளமா போகலாம். சின்னவனை அழைத்து வந்து தம்பி அழைத்துவார்கள். வருகிறேன். சிறுவனை சின்னாண்டவர்களுக்கு இடம் நாடி வரும்பொழுது சின்ன மகனை எப்படி சொல்லி வர்ணிக்க வைக்கிறார். ஏமா இவ்வளவு நேரம் கொடுத்து நித்திரை வரவில்லையா? இல்லையப்பா. வந்த காரணம் இன்னைக்கு இருப்பினும் எங்களுக்கு எண்ணம் ஏற்பட்டு விட்டது. எவ்வளவு நாளைக்கு இங்கே இருந்து விளைத்து விட்டாலும் நமக்கு இரவு சதமாக போறதில்லை. இது தாத்தா வீடு. தாத்தா வீடா? ஆமா. உங்களுக்காக உங்க பாட்டனார் 5 கிராமம் 5 லட்சம் காணி சொந்தமாக சம்பாதிச்சு வச்சிருக்காரு. எங்க நெல்லி வளநாடு, நெகசுண்ட கோரநாடு, ஆலத்தூர் பட்டணம், அழகோலி வளநாடு, கட்டி கலங்கானும், கருவூருக்கு நிற்கானும், மாணவற்றும் போராடும் மையப்பணி வளநாடு. சரிமா, அந்த நாட்டுக்கு இப்பவே புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆமா, என்னப்பா? அவங்க ரொம்ப 12 மணி நேரம். இந்த நேரத்தில் நாம ஊரை விட்டு புறப்பட்டு சென்றால் ஊரில் உள்ள மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? எல்லா தவறு செய்தார்களோ தெரியவில்லை, இரவோடு இரவாக போகிறார்கள் என்று எளிவான சொல் வரும். வேண்டாம் அம்மா, தூங்குங்க, காலையில் 6 மணிக்கு போகலாம். தம்பி, நீ சொல்ல வேண்டிய வார்த்தை அத்தாத்து நேரம் நித்தரை கலக்கத்திலே புறப்பட்டு விட்டால் கல்லரா திருடரா கட்டுமாடு பிடித்தோமா, எதற்காகமா நம்ம தலைவராக போக வேண்டும் என்று கேட்க வேண்டிய வார்த்தை நியாயம்தான். இருப்பினும் நாம் சௌரியத்தை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? சௌரியம் என்று உனது அரக்காணி தங்கம் வில்லகை சந்தன விரவதைக்கா மாணிக்கு கொள்ளா சரக்கு குடிப்போவா பத்தினி ஏடெடுத்து வாசிக்கும் ஏழவதான அரக்காணி நல்லதங்கி இருக்கிறாரே. ஆமா, சூரியன் உதயமாகிவிட்டார். அவள் நடக்க வேண்டிய குழந்தையும் அல்ல, தூக்க வேண்டிய குழந்தையும் அல்ல, மல்லிய புஷ்பம் போல மயங்கி விடுவார். நல்ல நிலவு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே புறப்பட்டு சென்றால் பலார் என்று விடியங்குள்ளே நமது அரண்மனையை அடைந்து விடலாம். அப்படிங்கிறீங்க? ஆமாப்பா. ஆமா, நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை அழைத்துவே நியாயம்தான். இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்லலாமா? சொல்லப்பா. சொல்லுகிறேன். எங்களை நீங்க மக்களாக பெறுவதற்கு நீங்க சொல்லி தாளாட்டியது கல்லாறு உள்ளாறு பாலாறு நெய்யாறு மணியாயிரம் காங்கமணி 3 முறை இறந்து 3 முறை பிறந்து உயிரோடு தேவராய் சந்தித்து வரவாங்கி வந்தார் தாய் நீங்கள். ஆமாப்பா. ஏமா, வல்லவனாக இருக்க வேண்டிய ஒரு மகன் வீட்டில் இருக்கிறேன். நான் தூங்கவில்லை, கண்வழித்துத்தான் இருந்தேன். ஒரு காலை வரை வந்தால் மேலாட்டு காலை வரை எல்லாமே ஒன்று சேர்ந்து காலையில் 6 மணிக்கு என்னை சொல்லுகிறேன் என்று கும்பலிட்டு இருக்கிறான். தாயே, தாழ்படாதே, இல்லாமல் நாடு போகலாம், போய் தூங்குங்க. ஆண்டவா, நெல்லியம்மணி தூண்டி கருப்பை, என்ன இது அநியாயம்? எனது மகன் சின்ன பிள்ளை என்று எண்ணிருந்தேன். அத்தராத்திரி நேரம் நித்திரை கலக்கத்திலே ஒரு காலிபடை இந்த அரண்மனை நாடி வந்தவை பார்த்திருக்கிறார். எண்ணத்தை தான் இருந்து விட்டாலும் இந்நாட்டின் படை தளபதி அல்லவா எனது சின்ன மகன். ஏதோ இளங்கண்ணு பயமறியாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க.
அந்த பழமொழிக்கு நாங்க அவனுக்கு பயன் தெரியல. நான் பெற்ற பிள்ளைங்களை எதிரிடத்திலே விட்டு நான் பார்த்து கொண்டு இருப்பேன். இது கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்படி என்ன வாடி முகங்கள் சோர்ந்து முகம் சோர்ந்து வர்ண முக பேரி வைத்தால் தாமரையும் வாடி முகங்கள் சோர்ந்து தாமரையா வாடி முகங்கள் சோர்ந்து பெண்மையிலா அது வரண முகமேறான் தாயாரும் என்னாலும் இருந்த முகம் தாமரையா ஏவாடிடுமா தாமரையா என்னாலும் இருந்த முகம் தாயாரு ஏவாடிடுவோம் தாயாருக்கு. தாமரையும் தன் கணவரும் வாடி வதங்கி வர்ணமுகம் ஏற்பட்டு வாடிய முகத்தோடு தருமனந்தர் இருக்கும் இடம் நாடி வந்தார்கள். அம்மா என்னம்மா இது? எந்த நேரத்தில் பார்த்தாலும் என் தாய் தந்தை முகம் காலையிலே அடர்ந்த செந்தாமரை மலர் எப்படி இருக்கிறதோ அந்த மலர் சூரியனை கண்டவுடன் வாடி வதங்கிவிடும். என் இடத்துல சொல்லிட்டு போகும்போது செழிப்பா போறீங்க, இப்ப குறை தெரிகிறது. என்னம்மா நடந்தது? என்னவென்று சொல்வேனப்பா மகனே, நான் என்னவென்று சொல்வேனப்பா மகனே, நான் ஏனென்று சொல்வேனோ மகனே, என்னவென்று சொல்வேனோ மகனே, என்னவென்று சொல்வேனோ மகனே, நான் ஏனென்று சொல்வேனோ மகனே. தம்பி சொன்ன வார்த்தை ஒருபுறம், காலிபடி சொன்ன வார்த்தை ஒருபுறம், இதையெல்லாம் நான் நினைக்கும் பொழுது என் கும்பினல்ல கொதிக்கிறப்பா மகனே, என் குரல் பற்றி வேகிறப்பா கண்மணியே, கும்பி கொதிக்கிறப்பா மகனே, என் குரல் பற்றி வேகிறப்பா மகனே. பாப்பா போலான்னு தம்பி அழைச்சேன். சரி, பனாரென்று வெளியிட்டும் தாயை காலிபடைகளா இல்லை இந்த சங்கரா வெள்ளாளரா வேட்டவ கவன்றா என்று பார்க்காமல் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அம்மா அதற்கா இவ்வளவு கலக்கம்? ஆமா மகனே. தாயே, அவள் சிறிய குழந்தை, விளையாட்டு பெயர், பயப்படாதீர்கள். அதாவது தம்பி ஏதாவது உங்களை தவறாக சொல்லி இருந்திருந்தால் அவனுக்காக நான் மன்னிப்பு வாங்குறேம்மா. ஜெர்மனந்தா நெல்லி வளநாடு நிரசும் கோடாட அகலத்து பட்டம் அகல்முறை வளநாடு அங்கு கிராமம் நெஞ்செழுத்தும் காணிக்கும் நாட்டு மன்னராக நல்லபடியாக சிறப்பாக சிறந்தோங்கி வாழ்வாயப்பா. தம்பி நான் அழைத்து வருகிறேன். ஆகட்டும் மகனே. ஊருக்கு போவதற்கு எல்லா ஏற்பாடு நீங்க செஞ்சு வைங்க. பெரியாண்டவர் தம்பி எதற்காக இந்த வார்த்தை சொன்னார்? அதாவது யாரு இடத்துல கோபம் இருக்கோ அவங்க இடத்துல குணம் இருக்கும். சரி, எதுவாக இருந்தாலும் பார்ப்போம். தம்பி அருகிலே சென்றார். அண்ணா தம்பி வணக்கம், மங்களம் உண்டாகட்டும். ஏன்னா உங்களுக்கு தூக்க விளையாடுறது இல்லப்பா, இன்னைக்கு நம்ம வீட்டுல யாருக்குமே தூக்கம் இல்லை. அதுதான் உண்மை. தம்பி, அம்மா அப்பா அங்க வந்தார்களா? வந்தார்கள். என்ன சொன்னார்கள்? மகனே புறப்படுங்க, நம்ம நாட்டுக்கு போகலாம் வரலாம் என்று அழைத்தார்கள். நீ அதற்கு என்ன பதில் சொன்னாய்? காலையிலே வெளியே விட்டு போகலாம் என்று சந்தோஷமா சொல்லி போட்டோம். தம்பி, உலகத்திலேயே தாய் தந்தைக்கு பிறகுதான் அவங்க தான் நமக்கு தெய்வம்.
அதாவது அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி அம்மா தாளாட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, 300 நாள் சுமந்து தொந்தி சரிய துணைநடுங்க பெற்ற நம் தாய் மனம் யாராவது ஒருவர் அம்மா அப்பா மனம் நோடுதோ அந்த குழந்தை நல்லா இருக்காது. இது நான் சொல்லல, முன்னோர்கள் வாக்கு.